நீங்கள் பார்த்துக் கொண்டு இருப்பது தமிழ் செய்திகள் 24 முதல் 7 வரை. இன்றைய முக்கிய செய்திகள். இராணுவ சீரடியில் இருக்கும் இஸ்புல்லா தலைவர் காசிம் நிராயுதபாணியாக்க மாட்டேன் என்று சபதம் செய்கிறார். இஸ்ரேலிய இராணுவம் நப்லஸை தாக்கியது. 25 பாலஸ்தீனியர்கள் காயமடைந்தனர். வீடுகள் மீது தாக்குதல். இஸ்ரேல் 700க்கும் மேற்பட்ட பாலஸ்தீன உடல்களை தடுத்து வைத்துள்ளதாக ஹமாஸ் கூறுகின்றது. இராஜதந்திர போராட்டத்திற்கு ஆஸ்திரேலியாவை ஈரான் குற்றம் சாட்டுகிறது. இஸ்ரேலை சமாதானப்படுத்துவதாக கான்பெரா குற்றம் சாட்டுகிறது. இனி விரிவான செய்திகள். இராணுவ சீரடியில் ஹிஸ்புல்லாவின் தலைவர் காசிம் நிராயுதபாணியாக்க மாட்டேன் என்று சபதம் செய்கிறார். லெபனான் இயக்கமான ஹெஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவது குறித்த விவாதம் லெபனானின் அரசியல், ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடக நிலப்பரப்புகளில் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்துகிறது. ஹெஸ்புல்லாவின் ஊடக தளமான வார் மீடியா சமீபத்தில் குழுவின் துணை பொதுச் செயலாளர் நைம் காசிம் இராணுவ சீரடியில் இருப்பதைக் காட்டும் ஒரு வீடியோவை வெளியிட்டது. ஹெஸ்புல்லா தனது ஆயுதங்களை கைவிடாது என்று மீண்டும் வலியுறுத்தும் அவரது சமீபத்திய உரையின் சில பகுதிகள் இந்த வீடியோவில் இடம்பெற்றன. லெபனான் அரசாங்கம் ஆயுதங்களை வைத்திருப்பதை கட்டுப்படுத்தவும், லெபனான் பிரதேசம் முழுவதும் அரசு இறையாண்மையை விரிவுபடுத்தவும் தனது முடிவை அறிவித்த 2 வாரங்களுக்கும் மேலாக இது வருகிறது. இஸ்ரேலிய இராணுவம் நப்லஸை தாக்கியது. 25 பாலஸ்தீனியர்கள் காயமடைந்தனர். வீடுகள் மீது தாக்குதல். புதன்கிழமை அதிகாலை வடக்கு மேற்கு கரை நகரமான நப்லஸில் நடந்த தாக்குதலில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் 25 பாலஸ்தீனியர்களை காயப்படுத்தின. பழைய நகரமான நப்லஸில் முற்றுகை 9 மணி நேரம் தொடர்ந்தது. ஒரு பாலஸ்தீனியர் தடுத்து வைக்கப்பட்டார் மற்றும் பல குடும்பங்கள் அவர்களின் வீடுகளில் இருந்து கட்டாயமாக வெளியேற்றப்பட்டனர் என்று அதிகாரப்பூர்வ பாலஸ்தீன செய்தி நிறுவனமான WAP தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் 700க்கும் மேற்பட்ட பாலஸ்தீன உடல்களை தடுத்து வைத்துள்ளதாக ஹமாஸ் கூறுகின்றது. 726 பாலஸ்தீனியர்களின் உடல்களை தடுத்து வைத்த இஸ்ரேலின் கொடூரமான குற்றத்திற்காக இஸ்ரேலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க ஹமாஸ், ஐடோட்னா மற்றும் மனித உரிமைகள் குழுக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. சில பல தசாப்தங்களாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளன. நமது மக்களின் தியாகிகளின் உடல்களை ஆக்கிரமிப்பு தடுத்து வைத்தது அதன் சோகத்தையும் மிருகத்தனத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு கொடூரமான சியோனிச குற்றமாகும். மேலும் ஆக்கிரமிப்பை அம்பலப்படுத்தவும், அவற்றை மீட்க அனைத்து வழிகளிலும் அழுத்தம் கொடுக்கவும் சர்வதேச நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம் என்று இயக்கம் புதன்கிழமை தியாகிகளின் உடல்களை மீட்டெடுப்பதற்கான தேசிய தினத்தை குறிக்கும் வகையில் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவை ஈரான் குற்றம் சாட்டுகிறது. இஸ்ரேலை சமாதானப்படுத்துவதாக கான்பெரா குற்றம் சாட்டுகிறது. ஆஸ்திரேலியா இன்று ஈரானிய தூதர் அஹ்மத் சதேகியை வெளியேற்றியது. சிட்னி மற்றும் மெல்போர்னில் நடந்ததாக கூறப்படும் 2 யூத எதிர்ப்புத் தாக்குதல்களுக்கு அரசாங்கம் காரணம் என்று கூறுகிறது. அவை தெஹ்ரானால் இயக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. நேற்று நடந்த ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானீஸ், ஈரான் தாக்குதல்களை திட்டமிட்டு நடத்தியதாக உளவுத்துறை சேவைகள் மிகவும் கவலையளிக்கும் முடிவுக்கு வந்ததாக கூறினார். 2024 அக்டோபரில் சிட்னியில் உள்ள ஒரு கோஷர் கஃபேயில் நடந்த தீ வைப்புத் தாக்குதலுக்கும் 2024 டிசம்பரில் மெல்போர்னில் உள்ள அடாஸ் இஸ்ரேல் ஜெப ஆலயத்தில் நடந்த மற்றொரு தீ வைப்புத் தாக்குதலுக்கும் ஈரான் தான் காரணம் என்று அவர் கூறினார். கூறப்படும் எந்த தாக்குதலும் எந்த உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தவில்லை. 2ஆம் உலகப் போருக்குப் பிறகு ஆஸ்திரேலியா ஒரு தூதரை வெளியேற்றுவது இதுவே முதல் முறையாகும். இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைகிறது. மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். நன்றி.